ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு உருண்டை. இதுக்கு தேவையான பொருள் பாசிப்பயிறு 2 கப் எடுத்திருக்கேன், பொடிச்ச சர்க்கரை 2 கப் எடுத்திருக்கேன், ஏலக்காய் பொடி வாசனைக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு ஒரு 20 பருப்பு எடுத்து நல்லா தூளாக உடச்சி வச்சுருங்க, நெய் 200 ml. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். வானொலி வச்சுட்டு அதில் நம்ம பாசிப்பயிரை ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதை நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுக்கணுங்க. அனலை மீடியமாக வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வாசனை வரணும். அதை எடுத்து வாயில் போடும்போது நல்லா கடுகடுன்னு நல்லா இருக்கணுங்க. அது ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, நல்லா வறுத்து இருக்கணும். ஸோ அதுதான் பதம். அதை எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணி ஆற வைப்போம். நல்லா வாசனமாக வறுத்த அந்த பருப்பை நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இதில் முக்கியமே இதோட பதம் தான், இந்த ஃப்ளேவர் தான். இதை எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வறுபட்ட வாசனை உங்களுக்கு அந்த மாவில் வரணுங்க. ஸோ அதுதான் நமக்கு பதம். வாயில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி ஒரு வானிலை அடுப்பில் வச்சு நம்ம நெய் விட்டுருக்கோங்க. இந்த நெய் லைட்டாக காஞ்சோடனே நம்ம இதில் அந்த முந்திரியை உடச்சி வச்சுருக்க முந்திரியை வறுத்துக்கிறோம். ஸோ லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வாசனை வரும்போது அதை எடுத்து நம்ம இங்கே பாருங்கள் மாவை நல்லா அரைச்சி ஜலிச்சு அதை வச்சுருக்கோம். இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் அந்த மாவையும் நல்லா கலந்துக்கணுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நெய்யை விட்டு கிளறணுங்க. மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் நம்ம சூடு பண்ணிக்கணுங்க. நம்ம வறுத்த முந்திரியை இதில் அப்படியே கொட்டியாச்சு. ஸோ நெய்யை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்குவோம். ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிவிடுறது தேவையான அளவுக்கு. நான் ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம சர்க்கரை நெய் காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம விடும்போது அந்த சர்க்கரையை அந்த சூட்டில் கிளறும் போது நல்லா இறுகி உருண்டை பிடிக்க வருங்க. அதுக்கு தான் நெய்யை நம்ம சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த நெய்யை நம்ம இதில் ஊற்றி நல்லா கிளறிடணுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூட்லேயே கிளறி அதை உருண்டை பிடிக்கணுங்க. அவன் நல்லா அந்த நெய்யை விட்டு கரண்டியில் ஒரு நல்ல கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிதமான சூட்டில் நம்ம கையில் நல்லா பிசையணுங்க மாவு. அதில் நம்ம கை ஹீட்டும் அந்த மாவு ஹீட்டும் ஒன்றா என்னொன்னே இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உருண்டை வரணும். உங்களுக்கு அப்படி வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் மற்ற ரெசிபி மாதிரி நமக்கு இந்த பாகு தவறுந்து போகிறது இது மாதிரி முதிர்ந்து போகிறதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ வேணும்னா நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாவை எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் தேவையான அளவு சர்க்கரை இருக்கான்ட்டு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொடிச்சு சர்க்கரை நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சத்தான ஸ்வீட்டு. குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா நெய், அதுக்கப்புறமேட்டு நம்ம பாசிப்பயிர் முழு பாசிப்பயிரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அழகான பாசிப்பயிர் உருண்டை தயாராகிடுச்சு. பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா? ரொம்ப எளிமையான ரெசிபி, வீட்டிலே நீங்களே செஞ்சு பாருங்கள். சுவையான பாசிப்பயிர் உருண்டை தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.